நீ கறி சமைக்க போகிறோம். 2 கிலோ கோழிக்கறி வாங்கியிருக்கு. என்ன மல்லிகை ஜாமான் காய்கறிகள். ஐயோ இது சட்டியா? சட்டி, புதினா மல்லி, அதோட வர்றது பின்னாடி வருது. ஐயோ அடுப்புடா. மேல நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெங்காயத்தை விட்டுட்டு கழுவுறது பண்ணுவாங்க ஊர்ல. நல்ல சமையல் தெரியும். மசாலா இருக்கா? ஐயோ காமெடி. ஆர்டிஸ்ட் ஆனியன் டீயா? கொஞ்சம் ஐட்டம் ஆனியன் மேலே போட்டேன் தூங்கிட்டு. எவ்வளோ வேலை பார்த்தாலும் டீ வந்துருச்சுன்னா அந்த வேலையை அப்படியே நிப்பாட்டிடணும். யோ வாயா வந்து டீ குடியா? யோ வாங்கியா இந்த டீ சாப்பிட்டு குட்டியே உனக்கு வேண்டி கரெக்டாக டீ குடிக்கிற இடத்துல வந்துட்டீங்களா? வேலை செய்கிற இடத்துல வர மாட்டீங்களா யாரும்? டீ மோப்பம் மோப்பத்திலே வந்துட்டாங்க. டீ வந்து காலி. நல்லா இருக்கு டீ, ரொம்ப சூப்பராக சுத்தமாக இருக்கு. வெங்காயம் ஆனியனை போட்டு பேச சமைச்சுட்டா நல்லா இருக்கு. 99 புதுவிதமான கேமு. நல்லா வெட்டா நார் அடிச்சிட்டான். ஒரு புதர்காவாதி உள்ள போந்தான் காலி பண்ணிட்டான் மொத்தமா. யோ மாப்ள கிரேவி. யோ மாப்ள ஆஹா போடுங்க. தண்ணியோட தான் ஊத்துல. தண்ணி இருக்கு. எல்லாம் வயலுக்கு போறோம் சமைக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்மளோட தோப்புல சமைக்க போறோம். கறி பிரட்டல் செய்ய போறோம். சொல்றா என்னன்ட்டு என்ன பார்த்தா தெரியும். காய்கறிங்க மூடுறதுக்கு தட்டு எடுத்துருவோம் இல்லையா? ஜபரு நம்ம ஒன்றும் இப்போ சென்னையில் இல்லை, வில்லேஜில் இருக்கோம். இங்கே பற்றியா இது வந்தோமா ஒரு இலையை அறுத்தோமா, இதுதான் தட்டு. தோப்புல அங்கே போய் அவனை வேலியை பேத்துக்கிட்டு வரான். சரி ஐயோ ஐயோ ஆத்த செருப்பாலே அடிக்கான். அவ்வளோதான் காலி. நீங்க தானப்பா விரவு கேட்டீங்க. எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல எரி பிடிக்க முடியலையா? முடியுமா முடியாதா? முடியுதா இல்லையா சொன்னா தெரியும். நீ நல்ல குடும்பத்தை காலி பண்ண. ஐயோ ஆளுக்கு ஆளு இப்படி அசிங்க கொடுத்துறீங்க நண்பனே. என்ன பண்றான் அவன்? தேன் பார்க்குறான்டா. 10 இது இல்லை அவன் காத்து அடிக்கிறது கரெக்டா. அவன் மூளை கரண்டா அவன். எனக்கு தெரிஞ்சு அந்த டப்பா காலியாகிற வரைக்கும் வைங்கடா டக்குனு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான்டா. அடுப்பு இங்க பாருடா, விறகு இப்படி விடுவாங்க பார்த்தா எரிக்கிறதுக்கு இப்படி விட்டு. இது என்னடா இது? பெட்ரோல் எடுத்து வந்துருக்கீங்களா? சத்திய வைங்கடா. என்னையா பெட்ரோல் இது விறகு இன்னொரு அப்ப எரியலையா? அது பிடிக்க இந்தா பிடிச்சிரும். மூஞ்சி கறி பொண்ணு கொடுக்க மாட்டாயா? சுத்தமான நல்லெண்ணெய் கோல்டு வின்னர். கோல்டு வின்னர். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்க அதெல்லாம் தக்காளி லேட்டா போடுறாங்க பண்றாங்க. தட்டி கறி விட்டு தெரிஞ்சு என்ன திருப்பி வைக்க போறா? ரெண்டு கிலோ இல்ல பத்தாது. ஒரு கேமரா வச்சு எத்தனை என்னன்னே தெரியாம பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் எங்க மல்லி இது புதினா மல்லி வாங்கிட்டு வந்தேன். எடுங்க அதுதான் போடணும் முக்கியம்.
ஐயோ கொள்ளைய கொளுத்துறாங்க. முட்டை வருது போடுறோம் அதுல. முட்டை வருதா? முட்டை வருது முக்கால் பொரி அடக்க. பெட்ரோல் 1 லிட்டர் எல்லாம் எரியும். என்ன போறேன்னு சொல்ல மாட்டான். மிளகாத்தூள், மூஞ்சில கொட்டுங்க. கொஞ்சம் மல்லித்தூள். விரவு இல்ல, டக்குன்னு விரவு ரெடி பண்ணுங்க. சேட்டை படத்துல இலியானா சிக்கன் ஒன்று செய்வாங்க. ஏய் மோசா இருக்கு. தண்ணினாலே இந்த ஜோக் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஐ அம் செஃப். அட்ரா மண்டமல ஒரு அடி டங்குன்னு உடையும். தக்காளி தொக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போண்டா கீழ நெருப்பு இருக்கா? அப்ப கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருமா கறியை. இந்த போடு. கறி போடுறத வீடியோ எடுக்காம வச்சிருந்திருக்காண்டா அவ்வளோ. அண்ணா கிண்டி விட்டே இருந்தா அப்படி வேணா பார்த்து கணக்கா கறி புடி துணி கையில ஒரு புடி துணி இல்லாமலே சமைக்கிறோம் பாரு. சட்டை கழட்டி அந்த பெரிய பீஸ் ஒன்று கையில மாட்டிருப்பாங்க. அது வேட்டி எதுக்கு இருக்கு? இந்த இது போடு. நல்லா கறியில இறங்குற மாதிரி மசாலா இறங்குற மாதிரி இது சிக்கன் மசாலா. வாயிலே சொல்லு. சிக்கன் மசாலா போட்டு போடணும் அதுல. ஒருத்தன் தயிர் ஊத்த கிடையாதா? தலையில கொட்டு. இல்ல கொஞ்சம் லேட்டா ரைசியா ஊத்திக்கலாம். என்ன பண்ணுவாங்க? ஏங்க எல்லாம் 60 வடை மசாலா அந்த இருக்கு. சும்மா வாசனை வாசனையா? மஞ்சள் வாசனை. என்ன மசாலாடா அது? சிக்கன் சிக்கன் மசாலா. இவ்வளவு கொட்டி எனக்கு சிக்கன் ஸ்மெல்லே வரலையே. வெறும் தூள் தான் போட்டுருக்காங்க. மஞ்சள் தூள் 1/2 கிலோ, 1 கிலோ மிளகு தூள், அந்த வடை தான் வருது. கொட்டிட்டு ஏய் அது என்ன உள்ள ஏதோ கவர்ல இருக்கு. தயிர் ஊத்தல. தயிர் எடுங்க. தயிர் அதுக்குங்க. தயிர் என்ன குழம்புலாம் ஊத்தாங்க. வறுவலுக்கு தயிர் போடக்கூடாதுங்க. இதுக்கும் தாங்க போடணும். 2 கிலோ கறி. அது ஒரு சின்ன பீஸ் தான் அது. அப்படியே அந்த 65 ஏய் மஞ்சள் தூள் சத்தி 65 ஃபுல்லா கொட்டு. தண்ணி கொஞ்சம் ஊத்திக்க சத்தி. ரொம்ப போடாதடா. ஒட்டு நீ கிரேவியா வைக்க போறியா? தண்ணி கிரேவி தான்டா பத்தாது. கிரேவியா? ட்ரை இல்லையா? அதான் ட்ரை கிரேவியா? ட்ரை கிரேவி. இல்ல. ஓகே ஓகே. அதெல்லாம் வேணாம். ட்ரை கிரேவி. இதெல்லாம் கறி 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 கொதிக்கணும். இந்த தண்ணி போதும் சஞ்சய். இப்ப தண்ணி கொதிக்க கொதிக்க தண்ணி வெள்ள ஒரு பாரு இதுவே நிறைய வரும் பாரு. இந்த பாரு. இன்னும் தண்ணி ஊத்து லேட்டா ஊத்தலாம். லேட்டா ஊத்துறதுல ஊத்திட்டு மூட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவன் சொல்றது ரைட் சொல்றது தான். நான் புரியுதாண்ணா? ரைட் தான். இதெல்லாம் பத்தாது கொதிக்கணும் தண்ணி. போதும். அது போதும். அவ்வளவுதான். கொஞ்சம் கொதிக்கணும்டா. அப்படியே போலி சூப்பரா இது. என்ன? இருங்க பாய். எந்திரிச்சு சட்டியை பாத்தியா இல்லையா? என்ன தெரியுது? அது அந்த மிளகா போட்டுக்க. கொஞ்ச நேரம் மண்ணெல்லி போடுங்க. மிளகா தூள் போட்டுங்கடா. ஏய் போதும்டா. செல்லமுடி. வேற என்னதான் இதுல போடல. கொஞ்சம் மண்ணெல்லி போடுறாதுல. இன்னும் ருசியான உப்பு போட்டுக்க வேணாம். பாரு நீ வேணா பாரு. சொல்றேன்ல. அது போஸ்ட் கரம் மசாலா எவ்வளவு கரம் மசாலா வருது. அது என்ன மல்லி தூள்றா. அது எது போட்டாலும் அப்படிதான் வாட அடிக்கும். ஒரு அளவு தான். அளவுக்கு மிஞ்சினால் என்ன புளிப்பா இருக்கு. ஓ மாட்டு சாணியா? நல்ல வேலை. மஞ்சத்தூள் தானே அடிக்குது இதுல. நான் வட்டத்தை நாலு யாரு? கூடாதுமா. கொதிகள் நல்லா கட்டி விடணும். அடி பிடிச்சுதான் பார்க்கணும். அடி பிடிச்சிருக்கா தண்ணி இருக்குல்ல. நெல்லி கறி ரெடி ஆயிடுச்சு. கமான் குக். என்ன பண்ணலாம்? இறக்கலாமா? இறக்கிடலாம். கடைசியா பாக்குறவங்க பாத்துக்கோங்க. கறி எப்படி காட்டு? வேணா இறக்க போறோம். இவனாங்க. கறி கறி இந்தாமா. தெரியாது. ஏய் நான் எப்படி அசால்ட்டா வாயில போட்டேன்டா. ஏண்டா இது போய் சுடுதுங்கறீங்கடா. கொஞ்சம் சூடாயிது. எப்படி இருக்கு பாரு இப்ப. டேஸ்ட் பாக்குறேன்னு 3 பிளேட் வருது. இங்க எல்லாம் சமைச்சிட்டு இருந்தா நாங்களாம் இங்க கேம் விளையாண்டுருக்கோம். 65யா? 65 கலர்லயே இல்லையம்மா. அது நம்ம கலப்படம் இல்லாம ஒரிஜினலா செய்யறோம்ல. இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்பாட்ல எல்லாம் சாப்பிட்டா இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லா தென்னந்தோப்பு நம்மளது தான். நடுவில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு சமைச்சதை போய் சாப்பிட போகிறோம்.